ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஒரு சோர்வோடு, ஒரு பலவீனத்தோடு, ஒரு துக்கத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும் இந்த தினத்தில் தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்கி அனுப்புகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இல்லை சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன் என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். எல்லாம் விசுவாசத்தோடு பாடுவோமா? இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே, தடைகள் வந்த போதும் தயவால் நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டே, எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டே, நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே, குறைகள் வந்த போதும் குறுகாமல் காத்து
பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் கிருபையால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அவரை துதித்து நம்ம போற்றி நம்ம பாட போகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் நம்ம ஏற்படுத்தினதே அவரோட துதியை பாடி வரும்படியாக தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் உற்சாகமாக தேவனோட ஒவ்வொரு நாமத்தையும் நம்ம சொல்லி அவர் நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வு வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வு வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன். எல்லாரும் உற்சாகமான கரங்களை தட்டி போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் கடியும் கொண்டு பேச்சு வந்தார், சத்துருக்கள் கண்முன் இருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன், யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன்.
வந்தார். சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸு நிஸ்ஸு என்றே பாடுவேன். யெகோவா நிஸ்ஸு நிஸ்ஸு என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்து நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்து நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறீங்க? அவர் நம்ம நேர்த்தியாக வழிநடத்தி வந்திருக்கிறார். பரலோகத்தின் நிச்சயத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு பாடுறீங்க? எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கூட ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அநேக நேரங்களில் கிறிஸ்மஸ் அப்போ மட்டும் சில பாட்டை வந்து நம்ம பர்டிகுலராக பாடுவோம், கரெக்டாக. ஏன்னா தேவனோட அன்பை நினைத்து நம்ம வந்து சில பாடல்களை வந்து அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாடுவோம். இன்றைக்கும் அதே போல் வந்து தேவன் வந்துட்டு இந்த உலகத்தில் அவர் வந்து அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. அவர் நினச்சாருன்னா ஒரு ஆர்டர் தான், ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த பூமி அப்படியே உண்டாகுச்சு அப்படின்னு சொல்லி வார்த்தையினாலே 6 நாட்களில் தேவன் வந்து இந்த பூமியை படைத்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததுனாலே அவர் அந்த சிங்காசனத்தின் மேன்மையை விட்டு இறங்கி இந்த பூலோகத்தில் தேவன் வந்து அவர் மனுஷனை போல வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நமக்காக மனுஷனை போலவே பாடுபட்டு துக்கம்பட்டு அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு நம்மளை போலவே மனுஷனை போல தேவன் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய அன்பை நமக்காக அந்த சிலுவை மரத்தில் வெளிக்காண்பித்தார். தேவனோட அன்பை நினைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பில் கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை உயர்ந்திருக்கணுன்றதற்காக தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம துக்கத்தோடைய கவலையோடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த காலை வேளையில் எல்லாரும் உற்சாகமாக தேவனோட அன்பை நினைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். சந்தோஷமாக துக்கமாக கிடையாது, சிரிச்சு கொண்டே நம்ம வந்து நம்மளாம் சேர்ந்து சந்தோஷமாக பாடப்போகிறோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்து விட்டார். புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசு
இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாத அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ அன்புகள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம உடன் இருந்து பிரயாணப்பட்டு வருகிற ஒரே ஒரு அன்பு எது? இயேசுவின் அன்பு மாத்திரமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்காக அந்த சிலுவை மரத்துல அந்த வேதனைகளை ருசி பார்த்து நம்மளோட நல்வாழ்விற்காக தன்னோட ஜீவனை அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் இந்த பூமியில சிந்தினார். ஹல்லேலூயா. அதற்காக அந்த அன்பிற்காக நீங்களும் நான் இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? தேவனோட விலையேற பெற்ற அந்த அன்பிற்காக, அந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டு தானே? ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் நம்ம வாங்கினோன்னா அது ரொம்ப கவனமாக வச்சுருப்போம். ஏன்னா கேட்டால் அது 100 ரூபாய் அந்த பொருள் பத்திரமா வச்சுக்கோ, குட்டி பசங்க கையில் அதை கொடுக்க மாட்டோம். அதே இது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோன்னா, ஐயோ இது புது ட்ரெஸ்ஸு பீரோவில் பத்திரமா வச்சுருக்கணும். வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னா அது ரொம்ப பத்திரமா இருக்கும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பார்த்தோன்னா, இப்போ கோல்டுலாம் வாங்கணுன்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே சும்மா கீழே தரையில் போட்டு வச்சுருப்போம்ல. அப்படியா? கோல்டு வாங்கின தரையில் வீட்டு வாசப்படியில் யாராவது போட்டு வச்சுருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? பீரோவை திறந்து அதுக்குள்ளே ஒரு லாக்கர் வச்சு, அதுக்குள்ளே ஒரு லாக்கர் வச்சு டைட்டாக பூட்டி அதை மதிக்கிறதே வித்தியாசமான காரியமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் காட்டி நம்ம இயேசுவோட ரத்தம் ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. அதை யாருமே காசு கொடுத்தே வாங்க முடியாது. அவரோட ரத்தமும் அவர் நம்மளை நேசித்ததுனால அவரோட அந்த மாசில்லாத திரு ரத்தத்தை நமக்காக இந்த பூமியில் சிந்துனாங்க. இன்னைக்கு அநேகருக்கு அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. அந்த ரட்சிப்பினோட மகிமை, அந்த மகத்துவம், அந்த மதிப்பு அநேகருக்கு தெரியாததுனால ஏதோ ஏனோ தானோ அப்படின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் இயேசுவை எங்களுக்காக அந்த சிலுவை மரத்தில் நீங்கள் தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீங்கள் சிந்தினீங்க. அதற்காக நான் உங்களுக்காக மட்டுமே வாழுவேன். இந்த பூமியில் நமக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நம்மளோட சிந்தை எப்பொழுதுமே சிலுவையை பார்த்து பரலோகத்தை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி நம்ம கண்கள் எப்பொழுதுமே நம்ம நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் உண்மையாகவே நம்மளுக்காக சிந்தின அந்த ரத்தம் வீணாக போகாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடல் நாம் பாட போகிறோம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்து அவருக்காகவே அர்ப்பணித்து அவருக்காகவே ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவருக்காகவே அனைத்தையும் இழக்கிறத நம்ம சந்தோஷப்படணும். எத்தனை பேர் உங்களுக்காக சந்தோஷப்படுறீங்களா? இல்லை ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்தோன்னா இயேசுவை வாயை திறந்து மறுதளிக்கிறீங்களா பேதுருவை போல? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. இயேசுவை போல வாழும்படியாக நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்போட ஏதோ பாடுறோம் அப்படின்னு கிடையாது. உண்மையாலுமே ஏசப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இயேசுவை அவங்க அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. சிலுவை சுமந்தோராக நாங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உங்களோட சீஷராக நாங்கள் உங்களை பின்பற்றி வருவேனப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறோம். வேதத்திலே சொல்லுகிறது, அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கும் கூட நம்மளோட சிலுவை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், நம்ம பாரங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ளுகிறதுக்கு நம்ம தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா,
கெடுக்கலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 தருகிறார் விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷனென்பவன் குருவை போலவே, சீஷனென்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிட, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிட, மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு